ஹாய் நண்பர்களே! நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2011ல வெளியான கிரீன் லேண்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். நம்ம பூமியை மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இன்னும் 3600 கிரகங்கள் இருக்கு. அந்த ஒரு கிரகங்களையும் பாதுகாக்கிறதுக்காக வில் பவர் அடங்கிய மோதிரத்தை எல்லா கிரகத்துக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. பயமறியாத ஆளுங்களை மட்டும்தான் இந்த மோதிரம் தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 3600 நபர்கள் தான் கார்டியன்னு சொல்லக்கூடிய கிரீன் லேண்டன். மொத்த கிரகங்களையும் கண்காணிக்கிறதுக்காக இவங்க உருவாக்குன கிரகம் தான் ஓவா. இந்த கார்டியன் சந்திச்ச மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பயத்தோட மொத்த உருவமான பேரலாக்ஸ். முன்னாள் லெஜெண்டரி கிரீன் லேண்டன் சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இந்த பேரலாக்ஸ சிறைப்பிடிச்சாரு. அவனை ரயாட்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துல அடைச்சு வச்சாரு. எதிர்பாராத விதமா அந்த பிளானட்ல 3 ஏலியன்ஸ் கிராஷ் லேண்டிங் பண்ணிட சிக்னல் இல்லாம ஹெல்ப் கேட்க நடந்து போறாங்க. அப்போ அந்த இடம் இடிஞ்சு விழுந்துட அங்க இவ்வளவு நாளா அடப்பட்டிருந்த பாரடாக்ஸ் என்னால உங்களோட பயத்தை உணர முடியுதுன்னு சொல்லி இவங்களுடைய பயத்தை உறிஞ்சி அந்த சிறையில இருந்து தப்பிக்கிறான். அப்படியே 1993ல ஒரு சின்ன பையனா காட்டுறாங்க. இவன் தான் ஜார்டன், நம்ம படத்துடைய ஹீரோ. அவனுடைய அப்பா ஒரு டெஸ்ட் பைலட். நாளைக்கு புதுசா லான்ச் ஆக போற ஒரு ஜெட்டை இவர் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு. ஜார்டன் அவங்க அப்பாவை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்காப்பான்னு கேட்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது அப்படின்னு ஜார்டனுக்கு அட்வைஸ் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஜார்டனும் ஸ்கூலுக்கு போகாம டைரக்டா அந்த டெஸ்டிங் ஏரியாவுக்கு போயிடுறான். அவனுடைய அப்பாவும் மேல ஆபீஸ் ரூம்ல இருக்க சொல்றாரு. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேரல் அண்ட் ஹெக்டர் இருக்காங்க. ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் நம்ம ஹீரோவும் கேரலும் கீழே போக ஜார்டனோட அப்பாவும் ஜெட்டை ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. சடனா ஜெட்ல ஏதோ கோளாறு வர அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு ஜெட்டை லேண்ட் பண்ணிட அப்பாக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த ஒரு தருணம் ஜெட் பிளாஸ்ட் ஆகி அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்படியே பல வருஷங்கள் கழிச்சு செக்டார் 2814 காட்டுறாங்க. அங்க ஒரு கிரீன் லேண்டன் அவனுடைய ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்க அப்பா அவருடைய ரிங் பிளிங்க் ஆக அந்த ரிங்கை வச்சு செனஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த செனஸ்டர் தான் மொத்த கிரீன் லேண்டனுக்கும் தலைவன். நீங்க போற மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அங்க இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. விண்வெளியில மஞ்சள் ஒளியோட தடயம் மட்டும்தான் இருக்கு. நான் கார்டியன்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு செனஸ்டர் போயிட திரும்ப அந்த ரிங் பிளிங்க் ஆக ஏதோ ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரிப்பேர் ஆக அங்க இந்த பேரகான் இவரை அட்டாக் பண்ண வந்திருக்கான். இவரும் அதை எதிர்த்து போராடுறாரு. ஆனா அந்த பேரகான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இவரை தாக்கிடுது. பலத்த காயத்தோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த ரிங் மூலியமா மத்த கார்டியன்ஸ்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்றாரு. பேரகான் என்ன அட்டாக் பண்ணிட்டான். இந்த மோதிரத்துக்கு தகுதியானவன பக்கத்துல இருக்க செக்டார்ல தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனும் ஒரு டெஸ்டிங் பைலட் தான். லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா கார்ல போயிட்டு இருக்கான். கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே கிஃப்ட் ஒன்ன பேக் பண்றான். எதுக்கு இப்ப இவன் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பெரிஸ் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க புதுசா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜெட்க்கு பைலட் தேவையில்லை. அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஹீரோவும் வேகமா போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ட்ரேக்கும் கேரலும் ஒரு டீம் ஆக போறாங்க. இவங்களுக்கு ஆப்போனண்டா 2 ஏஐ பிளைட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க. போட்டியும் ஆரம்பிக்க அந்த 2 ஜெட்டும் இவங்களுக்கே டஃப் கொடுக்குது. சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஏஐ ஜெட் அடாப்ட் ஆகுதான்னு பாக்குறதுக்கு தான் இந்த டெஸ்ட். நம்ம ஹீரோ அந்த 2 ஏஐ ஜெட்டை ஹீரோயின் பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுங்க எதிர்பார்க்காத நேரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த 2 ஏஐயும் இவனுக்கு பின்னாடி போய் இவனை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம ஹீரோவும் செங்குத்தா பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த 2 ஏஐயும் இவனை ஃபாலோ பண்ண 15,000 ஃபீட்டுக்கு மேல போனதும் 3 ஜெட்டுமே ஆஃப் ஆயிடுது. அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஜெட்டை லேண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்க அப்பாவுடைய ஆக்சிடென்ட் நினைவுகள் வர எஜெக்ட் ஆயிட்டு பிளேனை கிராஷ் பண்ணிடுறான். உன்னை டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு வந்தா நீ உன்னுடைய ஜெட்டையே கிராஷ் பண்ணிட்ட. உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்ல கேரோல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பூமியோட மறுபக்கத்துல பலத்த காயத்தோட லேண்ட் ஆன கார்டியனை தான் காட்டுறாங்க. அந்த ரிங்ல இருந்து பவர் வெளியே வர அப்படியே அந்த பவர் வெளியே போய் இதுக்கு தகுதியானவனை தேட ஆரம்பிக்குது. அப்படியே இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் கிஃப்ட பேக் பண்ணது அவனுடைய கசின் பர்த்டேக்காக. அவன்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த பவர் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணிடுது. ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா ஒன்னும் இல்லைன்னு விட்டுறான். அப்படியே அந்த பையன் கிட்ட பேசி அங்க இருந்து கிளம்ப பார்க்கிட்ட போகும்போது அவனை சுத்தி ஒரு வளையம் மாதிரி கிரியேட் ஆக அது அப்படியே அவனை தூக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு தான் போகுது. அங்க போனதும் ஒருத்தர் சாகுற நிலைமை இருக்கிறத பாக்குறான். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜார்டன்னு சொல்றான்.
நான் செக்டர் 2814ல இருந்து வரேன். இந்த ரிங் எடுத்துக்கோ. இது உன்னதான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த லேம்ப் கிட்ட காட்டி உறுதிமொழி எடுத்துக்கோ. பெரிய மரியாதை மற்றும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட அந்த இடத்துக்கு கூப்பிடுறான். அவனும் அந்த இடத்துக்கு வந்துட இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அங்க 2 ஹெலிகாப்டர் வர ரிங் அண்ட் லேம்ப் 2த்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ரிங் என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. கூடவே பெரிய மரியாதை அப்புறம் பொறுப்புன்னு சொன்னாரு. இப்படி அவங்க 2 பேரும் அந்த கார்ல போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சினிஸ்டர் அழிவில்லாத கார்டியன்ஸ பார்க்க போறத நமக்கு காட்டுறாங்க. நம்மளுடைய வில் பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. 2841ல இருந்த கார்டியன் இறந்துட்டாரு. ஏதோ ஒரு மஞ்சள் வெளிச்சம் தான் இவங்க எல்லாரையுமே அழிச்சிருக்கு. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அதோட பேர் பேரலாக்ஸ். அது எப்படிப்பட்ட ஆபத்துன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்றோம். என்னுடைய படையை கூட்டிட்டு நான் போறேன் சண்டை போட. இதை கேட்ட அழிவில்லா கார்டியன்ஸ் முடியாதுன்னு சொல்றாங்க. என்னுடைய படையை கூட்டிட்டு நான் போறேன்னு கிளம்பிடுறாரு. அப்படியே இங்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஹெக்டர்ஸை காட்டுறாங்க. இவன் ஒரு சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் பத்தி ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு கேரல்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இவன் வீட்டுக்கு வந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இவன் கண்ணை கட்டி சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க ஒரு லேப்ல இவனை டிராப் பண்றாங்க. இறந்து போன கார்டியனோட பாடியை இங்கதான் வச்சிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணாதான் இவனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரிங்க மாத்திட்டு என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. என்ன எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த லேம்ப ரிங்கால தொட உடனே ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. இதனால நம்ம ஹீரோவோட கண்ணுமே ஜொலிக்குது. அங்க வந்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. அதே நேரத்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹெக்டர் அந்த கார்டியனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த பேரலாக்ஸோட வெளிச்சம் அந்த கார்டியனோட உடம்புல கொஞ்சம் இருந்திருக்கு. அது ஹெக்டர்ஸோட உடம்புக்குள்ள புகுந்துட அவனும் ரிசர்ச் பண்ண டேட்டாவை கொடுத்துட்டு அங்க இருந்தே கிளம்பிடுறான். ஹீரோயினோட டான்ஸ் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப அங்க வந்து ஒரு 4 பேர் நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணவங்க. பிளான் டிராப் பண்ணதுனால இவங்களுடைய வேலை எல்லாமே போயிடுச்சு. இவங்களும் அடிச்சு போட்டு போக நம்ம ஹீரோவும் அங்க இருக்க பொருளை தூக்கி அவங்க மேல போட வர அவன் கையில இருந்து ஏதோ ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. இவனும் ரிங்க கழட்ட பாக்குறான். ஆனா கழட்ட முடியல. திரும்பவும் அவனை சுத்தி ஒரு வளையம் கிரியேட் ஆகி அவனை ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போகுது. அதே நேரத்துல இங்க ஹெக்டர்ஸ்க்கு உடம்புல ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. பக்கத்துல இருக்க கண்ணாடியில போய் பார்த்தா இவனோட கண்ணும் சேஞ்ச் ஆகுது. அப்படியே இங்க நம்ம ஹீரோ அந்த ஓவா பிளானட்டையே வந்து அடைஞ்சிடறான். ஆனா மயங்கி விழுந்துடுறான். அங்க இருக்க ஒரு மிஷின் இவனை ஃபுல்லா ஸ்கேன் பண்ண கிரீன் லேண்டனோட சூட் இவன் உடம்புல கிரியேட் ஆகுது. இவனும் அங்க இருக்க கண்ணாடியில இவனோட சூட்டை பார்க்க அந்த நேரத்துல அங்க இன்னொரு ஏலியன் வந்துடுது. நான் பேசுறது உனக்கு புரியுதான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்ல இப்போ உன்னுடைய ரிங்கோட டிரான்ஸ்லேட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. பேசுற மீனான்னு நம்ம ஹீரோ பார்க்க நான் ஜெடோரியா கிரகத்தோட பாதுகாவலன். இந்த ஓவா கிரகத்தை உருவாக்குனவங்க அழிவில்லா கார்டியன்ஸ். நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தனா எல்லா கிரகத்திலயும் அமைதியை நிலைநாட்டணும். அந்த ஜெடோரியன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் சந்தோஷமா பறக்க அங்க ஒரு வெளிச்சத்துக்கிட்டே இவங்க பறந்து போக இது என்னதுன்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. அந்த லேம்ப்ல இருந்து வர எனர்ஜியை இங்க இருந்து தான் சார்ஜ் பண்ணுவோம். இதுதான் எல்லா கிரகத்திலயும் வாழ்ற மக்களுடைய வில் பவர். நமக்கு பவரை கொடுக்கறதே இந்த வில் பவர் வெளிச்சம் தான். ஒட்டுமொத்தமா 3600 கிரகங்கள் இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு 3600 கார்டியன்ஸ் இருக்காங்க. இதை சொல்லிட்டு கார்டியன்ஸ்குள்ள நடக்கிற மீட்டிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல சினிஸ்டரை காட்டுறாங்க. இவ்வளவு நாள் கூட இருந்த நம்ம கார்டியன்ல ஒருத்தனை இந்த பேரலாக்ஸ் கொண்டுட்டான். அவருடைய இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. உடனே அங்க இருந்து எல்லாருமே நாம தான் கார்டியன்ஸ்னு சொல்லிட்டு ரிங்க மேல் நோக்கி காட்ட அதுல இருந்து வெளிச்சம் மேல போகுது. உடனே நம்ம ஹீரோவை ட்ரைனிங்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. உன் கையில இருக்க ரிங்க வச்சு நீ என்ன நினைக்கிறியோ அதை உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு தேவை ஃபோக்கஸ். நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவனால முடியல. உடனே நம்ம ஹீரோவோட ரிங்கும் பிளிங்க் ஆக அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. இவன் தான் கிலோ வாக்கர், உன்னுடைய ட்ரெயினர். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க பாக்கலான்னு சொல்லிட்டு இவன் காலை லாக் பண்ணிட்டு மேல ஒரு கல்லை தூக்கி போட நம்ம ஹீரோவும் அதை தடுக்கிறான். இன்னொரு கல்லையும் தூக்கி போட ஜோர்டன் சைட்ல 2 பில்லோ உருவாக்குறான். உடனே ஷீல்டு மாதிரி ஒன்ன ஹீரோ மேல ஏறிய அது கிட்ட இருந்து தப்பிக்கிறான். ஆனா தூண் உடஞ்சிடுது. அப்படியே நம்ம ஹீரோவை அடிச்சும் போட்டுறான். இப்போ அடுத்த லெசன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சூரியனை உருவாக்குறான். அது நம்ம ஹீரோவா அதுக்குள்ள இழுக்க உடனே கயிறு மாதிரி ஒன்னு உருவாக்கி அதை புடிச்சுக்கிறான். ஸ்பேஸ்லயே மிகப்பெரிய ஆபத்து இதுதான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கியோ அந்த அளவுக்கு சீக்கிரம் மாட்டி அதுல இறந்துருவ. கைய கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்துற மாதிரி அடிச்சு போட்டுறான். எப்பவுமே உன்னுடைய ஆப்போனண்ட்டை நீ நம்பவே கூடாது. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனை அடிச்சு போட்டு உங்க அக்கறைக்கு நன்றி அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு சினிஸ்டரும் வரான். 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்க சினிஸ்டர் ரொம்பவே திறமையா சண்டை போடுறான். என்னால பயத்தை உணர முடியுது. கிரீன் லேண்டன்ஸ் எப்பவுமே பயப்படவே கூடாது. நம்மளுடைய எதிரியே பயம்தான். பயம்தான் உன்னை பலவீனமாக்கும். நீ உருவாக்குற பொருளை ரொம்பவே வீக்கா மாத்திடும். 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ பயத்தை கண்ட்ரோல் பண்ணலனா
அது உன்னை அழிச்சிடும். நீ ஒரு பயந்தாங்கோலி. இந்த மோதிரத்தை நீ போட்டு அவரோட பேரை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவர் சொல்றதும் கரெக்ட் தான். நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, மோதிரம் எப்பயுமே தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெடோரியன் சொல்றான். இங்க அப்படியே நம்ம ஹெக்டஸ காட்டுறாங்க. அவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். பசங்க இவனை மனசுல திட்டுறது இவனுக்கு கேக்குது. என்னையா லூசர்னு சொன்ன அப்படின்னு அவனை பார்க்க அவன் எகிரி போய் கீழே விழுந்துடுறான். உடனே ஹெக்டஸ் அவனுடைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இவனுடைய சிவப்பு அணுக்கள் எல்லாமே எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகுது. உடனே அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆபீஸ் வான்னு மெசேஜ் வர ஹெக்டஸும் அவங்க அப்பாவை பார்க்க போறான். அந்த ஏலியன் ஆராய்ச்சிக்கு இவனை கூப்பிட்டதுக்கு ரீசனே அவங்க அப்பா தான். இதை கேட்டு ஹெக்டஸ் ரொம்பவே காண்டாகிறான். எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க? உலகத்துல எவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, உலகமே சிபாரிசுல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இங்க ஹெக்டஸ காட்டுறாங்க. பாரடாக்ஸ பிடிக்க அவன் படையோட போக அவங்க ரிங் மூலியமா பெரிய வலைய உருவாக்கி பாரடாக்ஸ பிடிக்க அது ஈஸியா அந்த வலையில இருந்து வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருடைய பயத்தையும் உறிஞ்சி அவங்க எல்லாரையும் கொன்னுடுது. ஆனா சினிஸ்டர் மட்டும் அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாரு. டைரக்டா அழிவில்லா கார்டியன்ஸ் கிட்ட போறாரு. நான் அதை பார்த்தேன். அந்த பாரடாக்ஸ் பயத்தை உண்டாக்கி அது மூலியமா இன்னும் பெருசாகுது. இதை கேட்ட அழிவில்லா கார்டியன்ஸ் அந்த பாரடாக்ஸ் எப்படி உருவாச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்திலயும் வில் பவர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பவர் பத்தலன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு சக்தியை உருவாக்கணும். அதுதான் பயம். அது அழிவு சக்தியா இருந்ததுனால அதை அடைச்சு வச்சுட்டோம். ஆனா எங்கள்ல ஒரு அழிவில்லா கார்டியன் மட்டும் அந்த அடைக்கப்பட்ட இடத்துக்கு போனோம். அதை கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் போனான். ஆனா அது அவனை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. கடைசியில அவனே ஒரு தீய சக்தியா மாறிட்டான். அவன் தான் அந்த பாரடாக்ஸ். அடுத்தவங்களோட பயத்தை உறிஞ்சி எடுத்து அதன் மூலியமா பெருசாவும் பவர்ஃபுல்லாவும் மாறுவான். இதை கேட்ட சினிஸ்டர் அந்த பாரடாக்ஸை அழிக்க எதுக்கு ஒரு எல்லோ ரிங்க கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறான். அப்படியே இங்க பூமியில ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹெக்டஸோட அப்பா அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து கிளம்ப அப்பா மேல இருந்த கோவத்துல அங்க இருக்க ஒரு டேப பாக்குறான். அது உடைஞ்சி ஹெலிகாப்டரோட விங்ஸ்ல போய் மாட்டிக்குது. அந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து ஹீரோயின் மேல பட வர வேற வழி இல்லாம ஹீரோ கிரீன் லேண்டனா மாறி அந்த ஹெலிகாப்டரை ரேஸ் காரா மாத்தி அங்க ஒரு ட்ராக்க உருவாக்கி அதோட வழியை திசை திருப்ப, அதே நேரத்துல அங்க இருக்க ஹெலிகாப்டரோட விங்ஸ் டெக்கரேஷன் மேல பட்டு ஹீரோயின் மேல விழ போக ஷீல்டு ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களையும் காப்பாத்துறான். ஹெலிகாப்டரையும் நிறுத்துறான். அப்படியே அங்க இருந்து பறந்து போயிட இங்க நம்ம ஹெக்டஸ தான் காட்டுறாங்க. அவனுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உருமாறுது. இவனுடைய சிக்னல் பாரடாக்ஸ பூமியை நோக்கி வர வைக்குது. நம்ம ஹீரோவும் அப்பப்போ அந்த ரிங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறான். ஹீரோயினை பாக்குறதுக்காக கிரீன் லேண்டனா உருமாறி போறான். ஆனா அவனை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்குதான் பர்த்டேங்கிறதுனால அவளுக்கு நெக்லஸ்னா உருவாக்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோ உருமாறத ஹெக்டஸ் பாத்துறான். ஹெக்டாரை கூட்டிட்டு போக ஒரு ரிசர்ச் டீம் வருது. அங்க இருக்க ஒரு ஹெட்டோட கைய பிடிக்க இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிய வருது. அந்த ஏலியன் உடம்புல இருந்து எல்லோ கலர் ஒரு உயிரணுவை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரிங்க வச்சு யோசிச்சுட்டு இருக்க அது பிளிங்க் ஆகுது. ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்க அதே நேரத்துல ஹெக்டாருக்கு மாத்து மருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இவனும் ஊசி போட வந்த டாக்டரையே கொன்னுடுறான். அவனுடைய பவரை வச்சு அந்த லாக்ல இருந்தும் வெளியே வந்துடுறான். இவனை நிறைய பேர் சுட வராங்க. ஆனா அதுல ஒரு புல்லட் கூட படாத மாதிரி இவன் பவரை வச்சு தடுக்கிறான். எல்லாரையுமே அடிச்சு போட்டு சொந்த அப்பாவையே கொல்ல வர லேண்டன் அங்க வந்துடுறான். அங்க ஒரு டாக்டர் மேல இருந்து கீழே விழ இவனுடைய பவரை வச்சு அவரை காப்பாத்துறான். ஹெக்டஸ் உடைஞ்ச கண்ணாடி அவனை நோக்கி அடும்ப நம்ம ஹீரோ அதை உருக்கி அவன் மேலேயே வீசுறான். 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை போக ஒரு கட்டத்துல ஹீரோ அடிச்சு போட்டுறான். அவனை தொட்டு அடுத்த செகண்ட் அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமே இவனுக்கு தெரிஞ்சிடுது. உனக்கும் அந்த ஏலியன் தான் சக்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அவனே கொன்னுடுறான். நம்ம ஹீரோவும் அந்த மோதிரத்தை ஹெக்டர் மேல வைக்க பாரடாக்ஸ்க்கு தெரிஞ்சிடுது நம்மள சிறை பிடிச்ச அந்த ரிங் இதுதான். ஹெக்டர்ஸும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மோதிரம் என்ன தப்பா சூஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்றான். இந்த மோதிரம் உன்னை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறா. அதே நேரத்துல பாரடாக்ஸ் ஹீரோவை கொண்டுடுன்னு சொல்லிட்டு ஹெக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுது. உடனே நம்ம ஹீரோவும் அழிவில்லா கார்டியனை பார்க்க போறான். அந்த எல்லோ மோதிரத்தை பயன்படுத்தாதீங்க, அது பாரடாக்ஸ் அழிக்காது, அதுக்கு பதிலா உங்களை தீய சக்தியா மாத்திரும் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பூமியை காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ சொல்ல அழிவில்லா கார்டியன்ஸும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பூமிக்கு போகும்போது அவனோட ரிங் பிளிங்க் ஆக அப்படியே அந்த பாரடாக்ஸ் பூமியை நோக்கி வர்றதை நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஹெக்டஸும் கேரள கடத்தி வச்சிருக்கான். நான் சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ தான் நடுவுல வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்றான். உன் கையில இருக்க ரிங்க என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம கொடுத்துடுறான். அதை வச்சு ஹீரோவையே அழிக்க பார்க்க ஆனா அது அவனை ஒண்ணுமே பண்ணல. அந்த மோதிரம் யாரை சூஸ் பண்ணுதோ அவங்களாலதான் அந்த பவரை முழுசா யூஸ் பண்ண முடியும். சோ அதுல இருந்து வெளியே வந்த அந்த பவர் ஹெக்டஸையே அட்டாக் பண்ணிடுது. அதே நேரத்துல பாரடாக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட நீ அவனை கொல்லாம என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹெக்டஸையே கொன்னுடுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹெக்டஸ்
கையில இருக்க அந்த ரிங்க எடுக்க போக பாரடாக்ஸ் ஹீரோவை புடிச்சு அவனுடைய பயத்தை உரிய ஆரம்பிக்க அதே நேரத்துல கேரோல் ஆட்டோமேட்டிக் ஜெட்ல இருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணிடுறான். அது பேரலாக்ஸ தாக்கும் போது இவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல சேஃபா விட்டுட்டு மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க பாரடாக்ஸ நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரிக் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அதோட தாக்குதலை இவனால தாக்கு பிடிக்க முடியல. ஹீரோ பயப்படுறத பார்த்து என்னால உன்னுடைய பயத்தை உணர முடியுது, நீ கூடிய சீக்கிரத்துல சாக போறன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நான் தான் காப்பாத்தி ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய முழு பவரை யூஸ் பண்ணி அந்த பாராகானை அட்டாக் பண்ணிட்டு அது வாய்க்குள்ள புகுந்து ஒரு ஹோல்ஸ போட்டுட்டு விண்வெளியை நோக்கி பறக்குறான். அதுவும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்பேஸ்ல கையில கிடைக்கிற சேட்டலைட் எல்லாம் தூக்கி அது மேல ஏறிறான். அதுவும் அதை அசால்ட்டா தடுக்குது. அங்க இருக்க விண்கலுக்குள்ள எல்லாம் புகுந்து போறான். பாரடாக்ஸும் பின்னாடியே வருது. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. கடைசியா சூரியன் கிட்ட போயிடுறான். நம்ம ஹீரோவுடைய பிளானே இதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ்ல பெருசா இருக்கோமோ அவ்வளவு வேகமா சூரியனை நோக்கி இழுக்கப்படுவோம். இதுக்காக தான் சூரியன் கிட்ட வந்திருக்கான். அந்த பாரடாக்ஸ் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து சூரியன் கிட்ட மாட்டிக்குது. அந்த புவியீர்ப்பு விசையை நம்ம ஹீரோவையும் இழுக்க பார்க்க 2 ஜெட்டை உருவாக்கி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அப்பவுமே அந்த பாரடாக்ஸ் முழுசா அழியாம எஸ்கேப் ஆக பார்க்க கடைசியில நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்க சூரியனோட கிராவிட்டியில மாட்டி அந்த பாரடாக்ஸ் அழிஞ்சிடுது. நம்ம ஹீரோவும் பவரை முழுசா யூஸ் பண்ணதுனால மயங்கி கிராவிட்டினால சூரியனை நோக்கி இழுக்கப்பட மத்த கார்டியன்ஸ் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. சினிஸ்டரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு, அந்த ரிங் உன்னை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்குன்னு. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இனி பூமியோட கார்டியன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து பறந்து போக இந்த படமும் முடியுது. அடுத்த படம் என்ன போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.